ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் விஷுவலாக பார்க்குறதுக்கு வந்து நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ள நம்ம வேரியபிள் வந்து ஐன்னு தான் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஃபார் லூப் வேரியபிள் ஐன்னு இங்கே வச்சுக்கிட்டேன். 1லேருந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்கு 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. பேராமீட்டர்ஸ் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்குள்ளே போடுறோம் இல்லையா? அந்த வேல்யூஸை தான் நம்ம பேராமீட்டர்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட்டு, எண்டு, ஸ்டெப் அப்படின்னு இருக்கும். 3 இருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், அதுக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஸ்டார்ட்டும் எண்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் பண்ணுறது 10ல் எண்ட் ஆகணும். ஸோ அதனால் 10ல் எண்ட் ஆகணும்னா நம்ம +1 சேர்த்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு 11 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நவ் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம எப்படி ஃபார் லூப் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? இப்போது இங்கே வேல்யூ செட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ஜென்ரேட் லூப் அப்படின்னு வந்து கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இப்போ போட்ட லூப் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? நவ் இதில் வந்துட்டு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐட்ரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறது. லூப்பு தான் வச்சுக்கோங்களேன், லூப்புன்னு தான் வச்சுக்கோங்களேன் ஐட்ரேஷன். ஓகே, ரிப்பீட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் தான் நம்ம ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,11க்கு இந்த ரேஞ்சுக்கு 10 தடவை ஐட்ரேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேட் ஆகும்போது, அதாவது ஃபஸ்ட்டு லூப் ஆகும்போது நமக்கு ஐயோட வேல்யூ, இந்த ஐயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். ஓகேங்களா? தென் பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோம்? பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு வந்திருக்கும். அதனால் அவுட்புட் 1 அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? அடுத்து இந்த முடிச்சக்கப்புறம் அகைன் இங்கேருந்து உங்களுக்கு லூப் போகும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஐட்ரேஷன் 2, அதாவது செகண்ட் லூப்பு. இதில் வந்து i = 2ன்னு இருக்க போது. ஸோ அதனால் பிரிண்ட் ஐன்னு நம்ம கொடுத்துருந்தோம், அதனால 2 அப்படின்னு நமக்கு அவுட்புட் வரும். ஓகே, அடுத்து செகண்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சு இப்போ திருப்பி இங்கேருந்து இங்கே போகுது இப்போ. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஐட்ரேஷன் i = 3 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போது பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்தனால ஐயோட வேல்யூ 3, அதனால் அவுட்புட் வந்து 3 அப்படின்ட்டு வரும். ஓகே, அடுத்து 3 ஐட்ரேஷன் முடிஞ்சு 4வது ஐட்ரேஷன் i = 4, பிரிண்ட் ஐக்குள்ளே என்ன இருக்குது? 4 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். ரைட்டா? ரைட். இப்போது இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் மாறிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் 5th ஐட்ரேஷன் வந்தாச்சு, i = 5, ஐக்குள்ளே என்ன இருக்குது? 5, அதனால் 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ 6, 7, 8, 9, 10 அப்படின்ட்டு வரிசையாக இதே மாதிரி மெத்தடில் தான் பிரிண்ட் ஆகும். இந்த ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல்லையுமே கூட ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்கள் HTML ஃபைலாக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி ஐட்ரேட் ஆகுது எல்லாமே. ஓகே, ரைட்.